அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன சிரிச்சுட்டு இருக்க? நீ பண்ணிருக்கிறது எம்மா பெரிய வேலை, எப்படிப்பட்ட செயல், இது எதையுமே உனக்கு புரியவே இல்ல. என்ன நீ மட்டும் பண்ண காமிச்சிட்டு இருக்க? புரிஞ்சிருந்தா எதுக்கு அந்த பிள்ளை இப்படி நிக்குது? உன் கூட பேசவே கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா வேற வழி தெரியல. எங்களுக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல, உனக்கு எங்களை விட்டா யாரும் கிடையாது. என்ன இனி யாரும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதான் உன் புருஷன் சொல்லிட்டு அந்த பாண்டியை கட்டி வச்சிருக்கீல, எனக்கு எப்படி அவனெல்லாம் உன்னால புருஷனை ஏத்துக்க முடிஞ்சது? இல்லைன்னா சீரழிச்சுக்க கூட முடியல. ஏல உன் அறிவுக்கும் அழகுக்கும் இவெல்லாம் ஒரு ஆளாவல சொல்லு பாப்போம். ஆனா நீ எதுக்காக இதை தேர்ந்தெடுத்தண்டு இப்போ வரைக்குமே எங்களுக்கு புரியல. ஆனா நீ எந்த விஷயத்தை செய்யணும்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணத்தை வச்சிருப்ப. அதனால அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல எப்படி சீரியஸா பேசிட்டு இருக்க? என்ன எப்படி பேசிட்டு இருக்க? இங்க வர கடைசியா கண்மணி என்ன சொல்லுச்சு? நீ ஏதாவது ஒண்ணு செய்யற அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள காரணம் இருக்குன்னு சொல்லிச்சா இல்லையா? இப்போதைக்கு உங்ககிட்ட நான் என்னால எதையும் முழுசா சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையும் கண் கூட பார்க்கும்போது நான் செஞ்சது சரின்னு உங்களுக்கு புரியும். அன்னைக்கு தமிழ தாய்மையில தூக்கி வச்சு ஆடுவீங்க. என்ன என்ன இடவோ தாய்மையில தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு இப்ப நீங்க கல்யாணம் கட்டி வச்சு எல்லாம் அப்படி கிறுக்கிறுன்னு சொல்லிக்கிறோம்ல. கோவப்படாத, இருக்கட்டும். சரி இப்ப என்ன வரவேற்பு வைக்க போறீங்களா? கல்யாணம் முடிச்சதே தப்புங்கிறோம், இதுல வரவேற்பு ஒண்ணு குறைச்சலாக்கும். ஆமா கல்யாணம் முடிச்சிட்டேன், அதுக்கு வரவேற்பு வைக்கணும்ல. அப்பனா தானே ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கோம்னு. எல்லாம் 4 பேர் 4 விதமா பேசி போடுவாங்கல்ல. என்னவோ ஒன்னு சொல்லணும்ன்றதே வந்தேன். சக்தி இருக்காருல்ல? ஆமா, அவருக்கும் உன்னோட வரவேற்ப ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இல்லை ஏன்டா தேவையில்லாத வேலையை பார்க்குறேன்? பேசாம இரு, நம்மளால சொல்ல முடியாது. அதுவும் என்னால சொல்லிடவே முடியாது. தமிழை விட்டு சொன்னாலே சரியா வரும். பேசாம ஒரு வார்த்தைய நீயே சொல்லிடு, அவர் வருவார்ல. ஆமால மறந்தே போச்சு. சரி நான் சொல்லிடுறேன். இப்பவே வா போய் சொல்லிட்டு வருவோம். ஏய் தமிழே வந்துட்டியான்? அடடி ஆமா, நீங்களா என்னடி செய்றீங்க? வாடி போடின்னு பேசுன ஹம்படுதேன். வாடி பொடின்னு பேசுனாவா? அப்படிதான் பேசுவேன், என்ன செய்வ? பாண்டி உனக்கு வாடி போடின்னு பேசுறதுக்கு என்ன தவிர என்னையுமே நீ கூப்பிட கூடாது. ஆனா தாலி கட்டிட்ட. என்ன என்ன தவிர வேற யாரையும் கூப்பிடுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இன்னொரு தடவை என் தங்கச்சிகளை நீ வாடி போடின்னு சொன்னேன்னு வையேன், அப்புறம் நீ தமிழ வேற மாதிரி பாப்ப. ஏய் என்ன மிரட்டிக்கிறியா? ஆமா இவளுங்களா இதுக்கு இங்க வந்தாளுங்க. நானே வரக்கூடாது? தமிழ் எங்க அக்கா, நாங்க அப்படியே வருவோம். எங்களை வர வேணாம்னு சொல்றதுக்கு அந்த பிள்ளைக்கு கூட உரிமை கிடையாது. உனக்கு என்ன உரிமை? இங்க வாருங்கடி, இது வரைக்கும் ஆளாளுக்கு மரியாதை எல்லாம் பேசிக்கிருந்தீங்க. இப்ப நொக்கா இருக்கால உங்க நொக்கா, அவளுக்கு நான் புருஷன் என்ன, அதனால இனி மாமாண்டு கூப்பிடுங்க. சாணி எலி கொட்டுற மாதிரி இருந்துகிட்டு மாமாண்டு கூப்பிடணுமா? சரி இப்ப எதுக்கு வந்த? வேற எதுக்கு? வரவேற்புக்கு சேல துணிமணிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து அழகா எடுக்க சொன்னாங்க. ஆமா உங்களோட வரவேற்பு வைக்கிறதுக்கு இப்ப அழகா பார்த்து கட்டுற நிலைமையில தான் நாங்க இருக்க மாட்டோம். என்னடி ஒரு மாதிரி ஆளு தினுசாவே பேசிக்கிருக்க? இனிமே அப்படித்தே. என்னவோ சரி நான் வாரேன். இப்பத்தே ஒரு விஷயம் புரியுது. நீ ஏதோ உண்மையான காரணத்துக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உனக்கு பாண்டியை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி இப்பவே வா போய் சொல்லிட்டு வந்துடலாம். வரேன். வெற்றி வானிலா. ஏன் வெற்றி? தமிழுக்கும் பாண்டிக்கு வரவேற்பு வைக்கிறதுக்காக துணிமணிலாம் எங்க வீட்டில் எடுத்துக்கிருக்காங்க. நீ இங்கே வந்து நிற்கிற? அங்கெல்லாம் வர பிடிக்கல நிலா. ஏன் வெற்றி இன்னமும் ஏத்துக்க முடியலையா? சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நிலா. இவ்வளவு நாளா இருந்துட்டு இப்போ இப்படி இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு புரியுது வெற்றி. ஒரு அண்ணனா இருந்து உன்னால டக்குன்னு எதையும் ஏத்துக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, தமிழை பத்தி உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. என்ன தமிழுக்கு எந்த விதத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பயும் எப்படியும் பிரச்சனை வந்துடாது. 2வது தமிழோட படிப்பை எந்த விதத்துலையும் இது பாதிக்கவும் பாதிக்காது. நீ தமிழை என்ன ஆக்கணும்னு நினச்சியோ அது கண்டிப்பாக தமிழ் ஆகும். நீ கவலைப்படாம எப்போதும் போல தைரியமாக இருடா, புரியுதா? அதே உன்னிலாம் உன் கூட இருக்கம்ல, அப்புறம் என்ன? வாழ்க்கைண்டா பிரச்சனை நிறையா இருக்கும் வெற்றி, எல்லாத்தையும் சமாளிச்சதே ஆகணும். அதே மாதிரி கூட சமாளிக்க ஒரு ஆள் தைரியத்துக்கு கூட இருந்தாலும் நல்லாதே இருக்கும். அதே மாதிரி எப்போதுமே உனக்கு தோணா நான் இருக்கேன்டா, வருத்தப்படாத. என்ன நான் தான் சொல்லிட்டேன்ல, என் ஆத்தாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் நினைக்கிறது என் ஆத்தா மாதிரியே
உன்னைத்தான்னு சொல்லிட்டோம்ல. வேற என்ன இப்போ ஆத்தா சொன்ன இப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பியா? கொஞ்சமாவது சிரிக்க மாட்டியா? சரியா? அப்போ ஆத்தா வேற நான் வேற அப்படித்தானே? வச்சுக்கோடா வச்சுக்கோ. ஏ பைத்தியக்காரி, அப்பெல்லாம் இல்லடி. வேற என்ன? சரி சிரிப்பே வரலையே. எப்படி? அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா தன்னால சிரிப்பு வருமா? ஏ என்ன என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியும். என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா வெளியே இருக்காரு, உள்ள வந்துட்டாருன்னா தப்பா நினைச்சிருவாரு. அதெல்லாம் வீட்டுல யாருமே இல்லடா. மாமா அங்க இருக்காரு. யாருமே கிடையாது, நீயும் நானும் மட்டும்தான். அதுக்கு ஏத்தி போன்ற முந்தன் மூச்சோடு முந்தன் தோல் சேரு. நிஜமாவே அப்பா இல்லையா? யாருமே இல்ல, நீ நானும் மட்டும்தான். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. இப்ப சிரிப்பு வருதோ? வரும்ல. சரி போலாமா? என்னாடி போன் பண்ணிட்டு நீ பாட்டுல உட்காந்துக்கு இருக்கவ? ஆர்மிக்காரரே நாளைக்கு வந்துருவீங்களா? நான் வாரத்துல இருக்கட்டும். என்னமா இப்பெல்லாம் புருஷனை கண்டுக்கிறதே கிடையாது. அப்பலாம் ஆர்மிக்காரரே கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பிஸி ஆனதுனாலவே கண்டுக்க முடியல. நாளைக்கு ஆர்மிக்காரர் வந்துருவாரு, அப்புறம் நீ காஷ்மீருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. சரி நாளைக்கு வாரத்துல இருக்கட்டும். என்னமோ உங்க அண்ணன் போன் வாங்கி கொடுத்தாராமா? ஆமா, சின்னோண்டு பட்டன் போன் வச்சிருக்கான்னு சொல்லி கடைக்கு கூட்டி போய் பெரிய போன் வாங்கிட்டு வந்துருச்சு. இப்ப வீடியோ கால் போட்டாலும் பார்க்கலாம். ஆனா வீடியோ கால்ல பார்க்கறதுல என்ன சந்தோஷம் இருக்கு? நாளைக்கு ஆர்மிக்காரர் நேர்ல வந்துருவாரு, நேர்ல வர பாப்போம்ல. ஓ அப்படி. என்ன பண்றீங்க ஆர்மிக்காரரே? போன் போட்டவனே எடுத்துட்டியா? இப்பலாம் பொண்டாட்டி பாசம் அதிகமாயிடுச்சோ? ஆமா, நாங்க இங்க உட்காந்து பொண்டாட்டின்னு உருகணும். அங்க என்னை கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ தேவையில்லாத வேலைத்தனத்துல பாத்துக்கிறியாமா? இல்ல ஆர்மிக்காரரே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது பிரச்சனை வச்சனடா என்னை தானே முன்னுக்கு கூப்பிடுறாங்க. நான் தானே பிரச்சனையை தலைமை தாங்கி ஒரு வகையில எல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். அதனாலதான் ஆர்மிக்காரரே, வேற ஒண்ணும் இல்ல. நீயே போய் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வருவ. உன்னைய பிரச்சனைக்கு தலைமை தாங்கிறது கூப்பிடுறாளா? அப்படி யாருமா கூப்பிடுறது? அதெல்லாம் சொல்ல முடியாது ஆர்மிக்காரரே. ராணுவ ரகசியத்துல வெளியே சொல்லிட்டா அப்புறம் வந்து நீங்க கண்ணு வச்சிருவீங்களா? ஆமா அப்படி கண்ணு வச்சுட்டாலும் ரொம்ப பண்ணாது என்ன? அப்புறம் நாளைக்கு வந்து நான் பேசவே மாட்டேன். அப்புறம் நான் ஒண்ணு உங்களுக்கு தரவே மாட்டேன். என்ன தரமாட்ட? என்ன தரணும்னு யோசிச்சு வச்சிருந்தா? இதுக்கு நான் மட்டும் நல்லா வருவீங்களே, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லாமடி. முடியாது. அவளை நாளைக்கு வந்து வச்சுக்கிறபடி. நானும் அதுக்காக தான் வெயிட்டிங் ஆர்மிக்காரரே. வாய் ரொம்ப கூடி போச்சு போல. வந்து அடக்குறது. பேச்செல்லாம் ஒரு மாறில இருக்கு. இனிமே அப்படித்தே. சரி நாளைக்கு வந்துடுறேன். உன் ஆர்மி மாமா யாருன்னு காட்டி போடுறேன். ஆளி வடச்சுடாதீங்க, வாங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வழி மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்தவிடும் முன் செய்தி அனுப்பு. என்னிடத்தில் தேக்கி வைத்த காதல் ஒழுகும் முன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை. காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. உங்களுடைய சாலை வழியே பேசி செல்கிறேன். மரங்கள் கூட நடப்பது போல நினைத்து கொள்கிறேன். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மன்னிச்சுக்கிறேங்க, 2-3 நாளா இங்க வரவே முடியல என்னால. ஏன்னா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போய்க்கு இருந்துச்சு. அதே தெரியும் சொன்னாங்க ஏதோ பிரச்சனைண்டு. அதே வராம இருக்கீங்கன்னு புரிஞ்சுது. எனக்கும் 2-3 நாளா கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்தது. அதனால நானும் லீவ் எடுத்துக்கிட்டு பாப்பாவை நானே பார்த்துக்கிட்டேன். அதே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டுதே வந்தேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். உங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமாம்ல? அப்படியா? ஆமா, ஆனா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குது. அதை ஒன்று சேர்க்கத்தே எல்லாரும் பாடாப்பட்டுக்கிருக்கோம். ஆனால் முடிய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, கூட்டு குடும்பம் எப்படி சீக்கிரத்தில் உடையுதோ அதை சேர்க்கறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஆனால் சேர்ந்ததுக்கு பிறகு திரும்ப யாருனாலையும் உடைக்க முடியாது. பிகாஸ் நானும் கூட்டு குடும்பத்தில் தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மாண்டு யாருமே இல்லை. ஆனால் அது நிறையாசியாவே போயிடுச்சு. வீட்டுக்காரன்னு சொல்ல வந்தே ஞாபகம் வருது. உங்கள் வீட்டுக்காரரு
எங்க என்ன ஆனாரு? உங்களை பார்த்தா கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் புருஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க. சொல்லக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 2 பேரும் 4 வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சொன்னோம். யாருமே ஏற்றுக்கிறவே இல்லை. லவ் பண்ணதுக்காக அவரை விட்டுட்டும் என்னால் போக முடியாது. அதனால் வீட்டோட சம்மதமே இல்லாமல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். கல்யாணம் முடித்து ஒரு 1.5 வருஷம் என் கூட இருந்தார். 1 வருஷத்தில் நாங்கள் குழந்தைய பற்றி எதையுமே யோசிக்கலை. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டால் நல்லா இருக்கும்னு அவரும் ஆசைப்பட்டார். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். என் வயிற்றில் 3 மாதம் என் பாப்பா இருக்கும்போதே அவர் என்னை விட்டு போயிட்டார். கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இதனால தான் என் வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. புரியுது. ஆனால் வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு அவர், ஆனால் உங்களை நினச்ச பெருமையாகவும் இருக்குது. இந்த காலத்தில் ஒத்த பொம்பளையாக இருந்து பொம்பளை பிள்ளையை வளர்க்கணும்னு முன்னுக்கு நிற்கிறீல்ல, உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க. என்ன செய்கிறது? அதுக்காக தான் ஆசைப்பட்டு போலீஸ் படித்தேன். இப்போது போலீஸுங்கிற இந்த தைரியம் தெனாவட்டு இருந்தால் போதுமே, இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாமே. ஆனால் பொம்பளைகளுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். ஆனாலும் ஒத்த பொம்பளையாக இருந்து தான் என் பிள்ளைய வளர்க்கணும்ட்டு துணிச்சலோட அந்த ஊரை விட்டு காலி பண்ணி இந்த ஊருக்கு வந்துட்டேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறும். உங்கள் பொண்ணு இருக்கிற வரைக்கும் எல்லாமே மாறிடும். என்ன அப்படி கேட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கிறங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகியும் ஒரு 6 மாதம் கிட்ட ஆகிப்போச்சு. குழந்தை இல்லை. சொல்லப்போனால் இப்போதே நானேயும் புருஷனும் வாழ்க்கையை தொடங்கியிருக்கோம். நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி கொஞ்சம் குழந்தை குட்டிலாம் தள்ளி போட்டிருந்தோம். ஆனால் இப்போ திரும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலே என்னமோ குழந்தைங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். சரிங்க. உங்கள் ஃபேமிலியை நான் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். நாளைக்கு அதான் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்ல, என்னோட நாத்தனார் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டா. அதனால் ஊரறிய தெரியப்படுத்துறதுக்காக நாளைக்கு வரவேற்பு வச்சுருக்கோம். அதனால நாளைக்கு நீங்களும் வரணும். எங்கள் குடும்பமே நாளைக்கு அங்கே தான் இருக்கும். வரணும்? கண்டிப்பாக வரேன். என்ன செல்லம்? இனிமே அப்படி பண்ண மாட்டேன் ஆண்டி. இனி நேரமும் வந்துருவேன் மீன் குட்டி பார்க்க. அண்ணா பாத்தியா? அதை பத்தி கேட்டியா? யோ என்னையா என்ன நினைச்ச தெரியற? அடியே என் கோழி காதலி, இன்னைக்கு என்ன நாள்னு நீ மறந்துட்டல்ல? என்ன நாளையா? நீ சுடுகாட்டுக்கு போக போற நாளா? ஏய் கோழி காதலி, அது உன்னோட நாள்டி. உன்னோட நாளெல்லாம் ஏன்டா வந்து கேட்டுக்கிருக்கவ? யோ அப்ப நான் இந்த நாளே சுடுகாட்டுக்கு போவேனா? ஏதாவது சொல்லி போயிருவையா? இப்ப எதுக்கு அதுக்குள்ள என்னத்தை வச்சு நின்னுக்கு இருக்க? என்ன அடியே கோழி காதலி, நீ எந்த நாள் வேணாலும் சுடுகாட்டுக்கு போ. நீ எந்த நாள்னு மறந்துட்டு இல்ல? நம்ம காதலிச்சது எல்லாமே வீணா போச்சுடி கோழி காதலி. நான் இப்படி பார்த்தா நீ தாண்டி எனக்கு இதெல்லாம் வாங்கி தரணும். என் தலையெடுத்து நான் உனக்கு வாங்கி தர பாத்தியா? யோ எனக்கு கோவம் வருதாமா? என்னன்னு சொல்லியா? சொல்லாம ஓபாட்ல பேசிக்கிட்டே இருக்க. நீ மறந்துட்டீலடி, எல்லாத்தையும் மறந்துட்டீல. மொத்தமா என்னையும் மறந்துட்டு பேசாம உன் தங்கச்சியை கட்டியிருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்க முடியும். யோ யோ இப்ப என்ன வண்டிக்கு என் தங்கச்சி எடுத்துக்க இருக்க? யோ வெண்ண மவனே, குண்டாமட்ட தெரிச்சு போயிராமா? என்ன நெசந்தே, உன் தங்கச்சி எனக்கு கொழுந்தியா. அவளை கட்டியிருந்தா கூட ஏதோ 4 கிளாஸ் பிரயோஜனம் ஆயிருந்திருக்கும். உன்னை கட்டி ஒரு சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கேன். சோத்தை கூட ஒழுங்கா ஆக்கி போட மாட்டேங்கிற. நீ எல்லாம் பேசிக்கிறியாக்கோ? ஏன் ஒரு காலத்துல நாங்க சோறாக்கி போடும்போது அது உங்களுக்கு நல்லா இனிச்சது, இப்ப உங்க மருமக வரவும் உங்களுக்கு கசக்குதோ? ஆமா, அந்த ஒரு காலத்துல எப்படி சளிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னு எங்களுக்கு தானே தெரியும். பேசிக்கிட்டா சரி, நீ என்ன நாள்னு மறந்துட்டீல? அப்படிதாண்டி. அதான் பணத்துக்காக மனசு மருந்து அவங்க கூட பொடியே, தங்கமான மனசு மருந்து அவங்க கூட பொடியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட பொடியே. பணம் முக்கியம் தெரியல, அதுக்கு மேல தெரியல. என்ன நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவங்க கூட போயிட்டு இருந்தியே. சீச்சி என் குமாரி ஒரு சீ இல்ல, சிச்சி என் கோழி காதலி ஒரு சீ, சிச்சி என் கோழி காதலி ஒரு சீ. என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளை நீ மறந்துட்டீலடி. இனிமே நீ எனக்கு வேண்டாம். நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். யோ விளக்கமாறு பிஞ்சு வயிறு பாத்துக்க. விளக்கமாருக்கு பட்டு குஞ்சம் கேட்டுச்சான், அந்த மாதிரிலாம் இருக்கு. விளக்கமாறு எப்படி பட்டு குஞ்சம் கேட்டுச்சு? எப்ப கேட்டுச்சுன்னு கேக்குறேன். சரி நீ மறந்துட்டீல, இப்போ வரைக்கும் ஒரு ஞாபகத்துல வரல. நான் கையில கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன், அதுல கூட ஞாபகத்துல வரல. யோ ஏதாவது சொல்லி போய் இப்ப என்னன்னு சொல்ல போறியா? நீயா அதான் நீ ஒரு சீ என் கோழி காதலி ஒரு சீ. அதுக்காக என் மனசை மறந்து இன்னொரு கூட போடல. அப்புறம் எப்படி என்னோட பிறந்த நாள்ல உனக்கு ஞாபகத்துல இருக்கும்? யோ உனக்கு பிறந்த நாளா? இல்ல உங்க அப்பா பாடியில போற நாள். யோ அந்த ஆளு எப்பயே பாடியில போயிட்டியா? யோ உன் பிறந்த நாளையா மறந்து போயிட்டேன் பாத்தியாயா? யோ மன்னிச்சுக்கையா. அவளுக்கு வேணும் மன்னிப்பு. தொட்டு தாலி கட்ட புருஷனோட பிறந்தால மறந்துட்டேன். உனக்குலாம் மன்னிப்பு ஒண்ணு குறைச்சலாடி.
இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்யா, மன்னிச்சுக்கயா, வேணும்ட்டு நான் எதையாவது உன்ட்ட மறைப்பனாயா? ஐயா பிறந்தநாள் வாழ்த்துல சாணி அடிக்க பாடித்து படவனே. என் மருமக நேற்று நைட்டே எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டா தெரியுமா? ஆனாலும் உன் மருமக வந்ததுல இருந்து உன் பொண்டாட்டிய கண்டுக்கவே மாட்டேங்கிறியா நீ? நீலாம் பழசா போயிட்டடி. நான் சொல்ல பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிறான். என் மருமக அப்படியா? யோ கடைசி காலத்துல உனக்கு உன் பொண்டாட்டி தான் கஞ்சி ஊத்தணும். வேற கிடையாது, உன் முத பொண்டாட்டி உனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி நான் தான். என் முத பொண்டாட்டி கூட எனக்கு கஞ்சி ஊத்துவான்னு வச்சுக்க. உன்னையெல்லாம் நம்பி ஒரு வாய் கஞ்சி வாங்கி குடிக்க முடியும்னு நினைக்கிறியோ? யோ அப்ப இப்படி நான் போட்டு சோற எடுத்துக்கே தின்னேன். என் தலையெழுத்து. சரி, அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன வச்சிருக்க? அதே மொச பிடிக்கிறடா, மூஞ்சிய பார்த்தா தெரியாதாக்கு. யோ ரொம்ப பேசிக்கிறது அம்பரதே பாத்துக்க. நீ எனக்கு ஒரு காதல் பரிசு எதுவுமே நீ எனக்கு தரவே இல்ல. நானு காதலர் தினத்தன்னைக்கு உனக்கு எம்மா பெரிய பரிசு நான் கொடுத்தேன். ஆனா நீ எனக்கு ஏதாவது குட்டியாடி. யோ கொடுக்க கூடாதுன்னு எதுவும் கிடையாதியா. நான் தான் அன்னைக்கு உனக்கு ஒரு சிரிப்பு போட்டோம்ல. உங்க சிரிப்புல அப்படியே நீங்க வாங்கி கீழே விழுந்துட்டோம். எத்தனை வருஷம் பல் விளக்காம இருந்தியோ? யோ ரொம்ப பண்ணிக்கிறது அம்பரதே பாத்துக்க. இப்ப அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அது இங்க சொல்ல மாட்டேன்டி. நானு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு சொல்லுவேன். வா, என் மருமக முன்னாடியே வச்சு கொடுப்பேன். ஒரு காலத்துல எம்னாமா நீ ஆட்டம் போட்டு தெரிஞ்சவா ஆட்டக்காரி. உனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்றபடி. இவங்க பெரிய இவங்க நினப்பு ஆளுகாளி முத்தம் கொடுக்கணுமோ? டியூட் சாங்குக்கு டியூட் மாதிரி ஆடுவாங்க. இவன் என்னடா கையை காமிச்சுக்கிட்டு நிக்கிறான். சரி தீத்து போவோம். என்ன காலையில இருந்தே தலை சுத்தி வாமிட்டா வந்துகிட்டே இருக்கு. என்னமா இருக்கும்? ஒண்ணுமே வழங்கலையே. நான் அப்படி வேண்டாத எதையுமே திங்க மாட்டேனே. ஒருவேளை மாமியா கிழவி எதையாவது கலந்து கொடுத்துருச்சோ? ஐயோ ஒண்ணுமே புரியல. ரகு என்னாச்சு? எதுக்கு இங்க நிக்கிறீங்க? மஸ் மசண்டே வாங்க அங்க போவோம். ஆயிடுமோ அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. ரகு ரகு அது அம்முடி என்னாச்சு? ரகு என்னடி தெரியல ரகு. காலையில இருந்து தலைக்கு இருக்குன்னு சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமா வருது ரகு. வாந்தி வருது. அம்முடி என்ன சொல்றியா? என்ன சாப்பிட்டியா? நான் ஒண்ணுமே சாப்பிடல ரகு. ஒருவேளை உன் சித்தி எதையாவது கலந்து கொடுத்துருக்குமோ? ஐயோ சித்தி அப்படி சொல்லாதீங்க. இல்லை பெண்ண மகனே, உனக்கு குண்டாமட தெரிச்சு போயிடாமா என்ன? நான் உடம்புலன்னு சொல்லிக்கிறேன். இப்ப கூட சித்திய பெருமையா பேசிக்கிறேன். என்னமோ ஒரு மாதிரி இருக்கிறது. அம்முடி ஒரு மாதிரி இருக்குண்டா. அம்முடி எனக்கு ரொம்ப பயமா வருதுடா. அம்முடி நம்ம வேணா போய் ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வந்துருவோமா? நம்ம போய் ஸ்ரீநிதிக்கு செக் பண்ணிட்டு வந்துருவோம். இரு ரகு, ஆஸ்பத்திரியில செக் பண்ற அளவுக்குலாம் இல்ல. என்னவா இருக்கும்? நான் இப்படி என்னதான் பண்ணி? அம்முடி பயமா இருக்கு. உன்னை விட எனக்கு தான் ரகு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணுமே விளங்காம. யோ காலம் போன வயசுல இதுகளுக்கு காதலை பத்தியா எனக்கு சொல்ல. யோ வணங்காமடி. மாமனார் என்னையா காதல் பண்ணிக்கிருக்கும் போது யோ பேரம் பேத்தி எடுக்க போற வயசுல உனக்கு காதல் கேக்குதோ? காதலு எனக்கு சொல்ல. சரி யோ காதலுக்கு வயசு கிடையாது. இப்ப என்ன உனக்கு சொல்லி? ஐயம்மா உன்ட்டெல்லாம் பேசுவாங்களா? நீ ஒரு இசுவனி. யோ உன் மருமக மாசமா இருக்காயா? யோ என்ன சொல்ற? யோ நிசமாவா? யோ ஆமையா. உன் வீட்டுலதான் ஏதோ பேசிக்கிறதாங்க. அதே யோ என்னையா சொல்ற? அப்புறம் தாத்தா வைட்டதா? ஐயோ தாத்தா வைட்டது என் பிறந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இப்பவே பெரிய மருமகிட்ட. யோ இரியா, நீ பாட்டுல அவசரப்படி பேசிக்கிறவ. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். ஜோலி பார்த்துட்டு உன் மூஞ்சில சுச்சு பகைக்கு அப்ப யாருடா பேத்தியா வரப்போறாயே? யோ நீயே இப்படியா பேசுவ? பாயமுறி. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். யோ என்னையா சந்தோஷம் ஒரே குதியாட்டே போல. பா போய் மருமலை போய் பாருப்பா. இதை போய் பாரு. கோழிக்காதலி உன் கொண்டு நடக்கிறதுக்கு என் பேருனா பேத்தியே வந்துட்டாங்க. இனி நீ செத்தடி கோழிக்காதலி. யோ இது சாத்தியமே இல்லையா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? வாயமுறி. யோ நீ பாட்டுல பேசிட்டு ஊர் பேர் பரப்பிட தெரியாதயா? அப்படி சொல்லுவேன். நான் தாத்தா வைட்டேன். ஜூன் ஜூலை மாசத்தில் சூப்பர் ஸ்டார் மேடத்தில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கையில் கிடைக்கும் என் பேராடி என் பேத்தி வர போறாங்க. என் கோழிக்காதலி மூஞ்சி இல்ல சுச்சு போக. மருமகளே மாமனருக்கு சந்தோஷம் தாங்களே. கோழிக்காதலி நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் வந்து சரிடி கேசரி கிட்ட வச்சிச்சு உன் கையில கேசரி கிட்ட திட்ட கேவலமா இருக்கும். ஜூன் ஜூலை மாசத்தில் சூப்பர் ஸ்டார் மேடத்தில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கையில் கிடைக்கும். எப்படி இது நடந்திருக்கும்? அவங்க ரெண்டு பேருந்தே சேர்ந்து வாழவே இல்ல. நான் தான் வாழவே விடலையே. பேரம் எப்படி? ஐயோ ஒண்ணுமே விளங்கல. சரி பாப்பா. அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லை, அளந்து பார்க்க பல விழி இல்லை. என இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போயின் மனமே. சக்தி நல்லா இருக்கியா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னங்க திடுதுப்புன்னு இப்படி கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நிக்கிறியா? சூழ்நிலை, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். புரியுது தமிழ்.
சில பேர்லாம் சூழ்நிலையால் மட்டுமே இப்படி தள்ளப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் உங்ககிட்ட பேசணும்ட்டு பல வாட்டி நினச்சதுண்டு. ஆனால் அதுக்கு நேரமே அமையல. இல்லை, ஒரு சில விஷயங்களுக்கு நேரங்காலங்கிறது கொஞ்சம் பொறுமையாக அமையறதே சரியாக வரும். அதே சரியான நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி சீக்கிரம் முடிவெடுத்ததை நான் தப்புன்னு சொல்லுவேன். இல்லைங்க, நானும் என்னோட யதார்த்தத்தை சொல்லணும். ஆமா, நாம ஒன்று நினைப்போம், ஆனா இங்க நடக்கிறது வேற ஒன்றா தானே இருக்கு. எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். இல்லை சக்தி, இங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நான் நினைக்கல. நாளைக்கு எனக்கு வரவேற்பு வச்சிருக்காங்க, அங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இனி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இனி நீங்க இவர்கிட்ட பேசினா உங்க புருஷன் பாண்டி சும்மா இருப்பாரா? அவரு சும்மா இருக்காரு இருக்கல, அது ரெண்டாவது விஷயம். எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்வேன். அதை தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்லை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட உரிமை கிடையாது. புரியுது, ஆனா நீங்க இப்ப கல்யாணம் ஆயிருக்கீங்களே. ஏன் சக்தி, கல்யாணம் ஆயிட்டா ஒரு ஆம்பளை பையன் கூட பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? மனசுல பரிசுத்தமான அன்பு இருந்தா போதும். நம்ம யாருக்கும் உண்மையா இருக்கணுங்கிறத நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்லை, எப்படி அவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு? சில பேர் இங்க வெளியே அடுத்தவங்க முன்னாடி சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பல வலிய மனசுக்குள்ள சுமக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனா பார்க்க நமக்குதே கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளை கண்ணு கணக்கா நிக்கிறத பத்தியா? வீடுல யாருனாலே விதியை மாற்ற முடியாது. நாளைக்கு எனக்கு வரவேற்பு வச்சிருக்காங்க. யாரு வராங்களோ இல்லையோ, உங்களோட வருகைக்காகவும் உங்களோட பிளஸ்ஸிங்காகவும் நான் ரொம்பவே காத்துக்கிருப்பேன். கண்டிப்பா வரணும். உள்ளு மேல சேலை விழுந்ததுக்கு பிறகு அதை எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா இல்ல, எடுத்தாலும் அந்த சேலை கிளியத்தானே போகுது. என்னதான் கிழிஞ்சாலும் அதை பத்திரமா பாத்துக்கவும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வேணும்ல, அது என்கிட்ட இருக்கு. இந்த கயிறுகள்லாம் அவிழ்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப எப்படிங்க முடிச்சு போட முடியும்? அதுதான் இது போய் வந்துருச்சு. முடிச்சு போட முடியாதுதே. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிறதுல முடிச்சு போடுறதுல தப்பே இல்லையே. அவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு, நீங்க எதையும் பெருசா எடுத்துக்கிறாதே. சக்தி, உளறலாம் கிடையாது. அவர் யதார்த்தத்தையும் பேசுறாரு. இங்க யதார்த்தம் புரிஞ்சும் புரியாம நிறைய பேர் ஒவ்வொரு விதத்துல இருக்காங்க. இனி யதார்த்தம் புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன, கைவிட்டு போனதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அவர் பேசும்போதே அவரோட வழியை நின்று புரியுதுல. ஆனா அது இந்த பிள்ளைக்கு புரியும் நீ நினைக்கிறியா? விட்டு, நம்மளால பேச மட்டுமே முடியும். சரி, கண்டிப்பா நீங்க வரணும். அதனால என்ன, வந்துட்டா போகுது. யாருக்கு சொல்றனோ இல்லையோ உங்ககிட்ட வந்து நேரடியாக சொல்லிட்டு போகணும் தான் வந்தேன். அப்புறம் நீங்க இந்த ஊரை விட்டு போயிருவீங்களா என்ன? இல்லையே, நான் எதுக்கு போகணும்? என்ன இங்கே வர சொன்னது நிலா. இன்னும் நான் என் வேலையை முழுசாக கூட முடிக்கலை. சொல்லப்போனால் இன்னும் தொடங்க கூட கிடையாது. தொடங்காமலே நான் எதுக்கு இங்கேருந்து போகணும்? ஆனால் நான் நினச்சது வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. அதனால் அதுலேருந்து நான் விளைவிக்கிறனும். என்னது? சில விஷயங்கள் புரியாத வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. புரியவே வேணாமே. சக்தி, உங்க மனசுக்குள்ள எம்பிட்டு வலி இருக்குன்னு என்னால உணர முடியுது. ஆனா எப்படி இப்படி சிரிக்கிறியா? நமக்கானது இல்லைன்னா நம்ம விட்டு விலகிடணும். அதை பிடிச்சி தொங்க கூடாது. சரி, நான் வரேன். வீட்டில் தேடுவாங்க. சொல்லிட்டு தான் வந்தேன். வரட்டுமா? ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. தேர்ந்தெடுத்திருக்க வாழ்க்கையை தப்பு சொல்லலை. ஆனால் அந்த வாழ்க்கையை கரெக்டாக ஒரு போக்கில் அழகாக கொண்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக, அது என்னோட ஆசைன்னு சொல்லுவேன். நான் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டேன்னு யாருமே இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்கறல. ஆனால் எதுவுமே புரியாமல் எதையுமே நான் சொல்லாமல் உங்களுக்கு அது அழகாகவே புரிஞ்சிருச்சு சக்தி. எனவே